வால்யூம் 2ல கம்புக்குள்ள உள்ள கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் லெசன் 7 அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டிஃபரன்ஷியல் கால்குலஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், if ax square plus by square is equal to 1 and a1x square plus b1y square is equal to 1 intersect each other orthogonally, then which one is correct? இது நம்ம ஒரு 5 மார்க் சம் படிச்சிருக்கிறோம், எக்ஸாம்பிள் சம் ப்ரூவ் பண்ணியிருக்கிறோம். அந்த ரிசல்ட்டை போட்டா போகிறோம். ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர். சரியா? ஸோ நீங்கள் புக் எடுத்து பார்த்தாலே தெரியும், அந்த சம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. சில இடங்கள்ல இப்படி நம்ம சம்மில் உள்ள ரிசல்ட்டே அப்படி கேட்டிருப்பாங்க. சரியா? let f of x be a continuous on closed interval a comma b and differentiable in open interval a comma b if f of a equal to f of b. அப்போ இது என்ன தீரம்? அடுதானே? then there at least one point c belongs to a comma b such that f dash of c is equal to 0. பார்த்தோன்னே தெரியுது ரோல்ஸ் தியரம். இந்த மாதிரி இன்டர்மீடியட் வேல்யூ தியரம், லக்ராஞ்சிஸ் மீன் வேல்யூ தியரம், டெய்லர்ஸ் தியரம், ஃபெர்மாட் தியரம் படிச்சு வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. ஃபெர்மாட் தியரத்தோட ஸ்டேட்மெண்ட்டும் படிச்சு வச்சுக்கோங்க. இதே மாதிரி கேட்கலாம். அதனுடைய ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு அது எந்த தியரம் எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னு கேட்கலாம். ஃபெர்மாட் தியரம் புக்கில் இருக்கு, பார்த்து படிச்சுக்கோங்க. தேர்ட் ஒன், லக்ராஞ்சிஸ் மீன் வேல்யூ தியரம் பிகம்ஸ் ரோல்ஸ் தியரம். லக்ராஞ்சிஸ் மீன் தியரம் ரோல்ஸ் தியரமா எப்படி மாறும்? f dash of c is equal to f of b minus f of a by b minus a. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா f dash of c 0 வரணும்னா f of a equal to f of b ஆகணும். அப்போ f of a is equal to f of b ஆயிருச்சுன்னா என்ன ஆயிரும்? லக்ராஞ்சிஸ் மீன் வேல்யூ தியரம் வந்து ரோல்ஸ் தியரமாக கன்வெர்ட் ஆயிடும். ஃபார் த ஃபங்க்ஷன் f of x is equal to sin x, x belongs to the closed interval 0, pi by 2. The Rolle's theorem not applicable அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதனால not applicable? பார்த்தாலே தெரியுது f of x is equal to sin x. So f of 0 is equal to sin 0 equal to 0. But f of pi by 2 போட்டேன்னா sin pi by 2 equal to 1. So clear-ஆ தெரியுது f of 0 not equal to f of pi by 2. So என்ன ஆகலை? தேர்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலை. அந்த ரீசன் தான். லக்ராஞ்சிஸ் மீன் வேல்யூ தியரம் கான்ஸ்டன்ட் ஃபார் த லைன் y is equal to ஃபார் த ஃபங்க்ஷன் y is equal to cos x in minus pi by 2, pi by 2. பார்த்தாலே சொல்லிடலாம், பார்த்த உடனே சொல்லிடலாம். இதில் எந்த வேல்யூ மட்டும்தான் இன்பிட்வீனில் இருக்கும்? லக்ராஞ்சிஸ் மீன் வேல்யூத்துக்கு இன்பிட்வீனில் தான் அந்த வேல்யூஸ் இருக்கும் இல்லையா? அப்போ இப்போ கொடுத்துருக்க 4 வேல்யூவில் எந்த வேல்யூ தான் இருக்கும்? ஒர்க் அவுட் பண்ணாமலே சொல்லிடலாம் 0 தான் இருக்கும். நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தாலும் அதே ஆன்சர் தான் வரப்போகுது. ஏன்னா அவங்களே சொல்லிட்டாங்க லக்ராஞ்சிஸ் மீன் வேல்யூ தியரம் வந்து அப்ளிகேபிள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னொன்று தெரியும், உனக்கு காசஸ் வந்து டிஃபரன்ஷியபிள், இந்த இன்டர்வெல்ல டிஃபரன்ஷியபிள், கண்டினியூஸ் எல்லாமே தெரியும். நம்ம ஜஸ்ட் கண்டிஷனில் அப்ளை பண்ணிட்டேன்னா உனக்கு 0 தான் வரும். சி இஸ் ஈக்குவல் டு 0 வரும், விச் இஸ் பிலாங்ஸ் டு minus pi by 2, pi by 2. அவ்வளோ, வெரி சிம்பிள். ரோல்ஸ் கான்ஸ்டன்ட் mod x, இங்கே வந்து ரோல்ஸ் கான்ஸ்டன்ட் கேட்டிருக்காங்க. mod x பார்த்த உடனே நம்ம சொல்லிடலாம் mod x வந்து கண்டினியூஸ் தான், பட் நாட் டிஃபரன்ஷியபிள், இஸ் நாட் டிஃபரன்ஷியபிள். அப்படிதானே? ஏன்னா கொடுத்துருக்க இன்டர்வலும் அதான் -1, 1. -1, 1 எடுத்துக்கிட்டிங்கன்னா இது x ஆக்சிஸ், இது y ஆக்சிஸ். -1, 1 எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன வந்துடுது? இப்படி வரும். சரிண்ணா? அப்போ x is equal to 0ல does not exist, not differentiable. அதனால not existங்கிற ஃபோர்த் ஆப்ஷனை தான் சூஸ் பண்ணணும். The Maclaurin series obtained from the Taylor series. Maclaurin சீரீஸ்னா என்ன வரும்? f of x is equal to f of a ன்னு போட்டு ஆரம்பிப்போம். டெய்லர் சீரீஸ் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். Maclaurin சீரீஸுக்கு f of x is equal to f of 0 plus etc. போயிட்டு இருக்கும். இதில் பார்த்தாலே தெரியுது என்ன பண்ணியிருக்கிறோம்? ஏக்கு பதிலாக 0 போட்டிருக்கிறோம். அப்போ இதான் ஆன்சர். a is equal to 0. தேர்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர். எல்ஹோபிதால் ரூல் இஸ் நாட் அப்ளிகபிள் ஃபார் த லிமிட் டென்ஸ் டு, இதுக்கு அப்ளிகபிள் தான், இதுக்கும் அப்ளிகபிள் தான், இதுக்கும் அப்ளிகபிள் தான். ஏன்னா இது எல்லாமே இன்டிட்டர்மினேட் ஃபார்ம்ஸ். இது வந்து not an indeterminate form.
அப்படிதானே? இன்டிட்டர்மினேட் ஃபார்ம் இல்லை இது. அதனால என்ன செய்ய முடியாது? எல் ஹோபிதால் ரூலை அப்ளை பண்ண முடியாது. அப்போ நம்ம சூஸ் பண்ண வேண்டியது ஃபோர்த் ஆப்ஷன். சரியா? மீதி எல்லாமே இன்டிட்டர்மினேட் ஃபார்ம்ல இருக்கு. அதுக்கெல்லாம் அப்ளிகபிள். நம்ம கேட்டிருக்கிறது நாட் அப்ளிகபிள் அப்படிங்கிறதுனால நம்ம ஃபோர்த் ஆப்ஷனை சூஸ் பண்றது தான் கரெக்ட் ஆன்சர். 9th one. If f of x is continuous in the closed interval a comma b, f has both absolute maximum and absolute minimum in the closed interval a comma b, then the statement represents absolute maximum, absolute minimum என்ன? ஒரு எக்ஸ்ட்ரீம் வேல்யூ இல்லையா? அப்போ இந்த தியரம் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? எக்ஸ்ட்ரீம் வேல்யூ தியரம். அப்போ நம்ம சூஸ் பண்ண வேண்டியது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஸோ இதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்டர்மீடியட் வேல்யூ தியரம், லக்ராஞ்சிஸ் மீன் வேல்யூ தியரம், ஃபெர்மாட் தியரம் எல்லாமே படிச்சுக்கோங்க. எல்லாத்துக்கும் ஒரு க்ளூ வச்சுக்கோங்க. இந்த தியரத்துக்கு அப்சல்யூட் மேக்ஸிமம், அப்சல்யூட் மினிமம்ங்கிற வேர்டு வந்தால் அது எக்ஸ்ட்ரீம் வேல்யூ தியரம்ங்கிறத புரிஞ்சுக்கோங்க. For the function f of x, critical numbers are obtained by solving. Critical number எப்போ கிடைக்கும்? f dash of x ஜீரோக்கு கேட் பண்ணா critical number கிடைக்கும். If f dash of x exist இருந்தாலும் சரி, and also the values of x for which f dash of x does not exist. அவங்கள்ட்ட ஏற்கனவே சொல்லியிருந்தது எக்ஸாம்பிளுக்கு என்ன எடுத்துக்கலாம்? f dash of x வந்து இப்படி வருதுன்னு வச்சுக்கோங்க. x minus 1 by x plus 3 வருதுன்னா இதை ஜீரோக்கு கேட் பண்ணா x is equal to 1 கிரிட்டிக்கல் நம்பர் தான், x is equal to minus 3 கிரிட்டிக்கல் நம்பர் தான். x is equal to 1 இருக்கும்போது f dash of x exist இருக்கும், minus 3 இருக்கும்போது does not exist இருக்கும். சரியா? புரியுதா? ஆனாலும் அதை கிரிட்டிக்கல் நம்பரா எடுத்துக்கலாம். அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர். மற்றபடி எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இதே கிளாரிட்டி இருக்காது. எல்லாத்துலேயும் f dash of x equal to 0 இருக்குது. ஆனால் இங்கே பாருங்க f dash of x does not exist and the values of which f dash of x exist. f dash of x exist இருக்கக்கூடியதை மட்டும்தான் கிரிட்டிக்கல் நம்பரா எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி கிடையாது. f dash of x does not exist தான் எடுக்கலாம். இங்கே f dash of x does not exist and the values of f dash of x does not exist. f dash of x exists and the values of f dash of x exist. So first ஆப்ஷனில் உள்ள எக்ஸ்பிளனேஷன் எதுலையுமே இல்லை. ஸோ இப்போ 2, 3, 4 எதுவுமே வராது. ஸோ அதுக்கு நீங்கள் இந்த ஸ்டேஷனரி பாயிண்ட் அண்டு கிரிட்டிக்கல் நம்பர், கிரிட்டிக்கல் பாயிண்ட் இந்த ரெண்டையும் வச்சு 1 மார்க் வரலாம். எல்லா ஸ்டேஷனரி பாயிண்ட்டும் கிரிட்டிக்கல் பாயிண்டாக இருக்க முடியும். ஆனால் கிரிட்டிக்கல் பாயிண்ட் அவ்வளோ ஸ்டேஷனரி பாயிண்டாக இருக்க முடியாது. ஏன்னா எந்த இடத்துல f dash of x எக்ஸிஸ்டோ அதை தான் நம்ம ஸ்டேஷனரி பாயிண்ட்டுக்கு யூஸ் பண்ணுவோம். டஸ் நாட் எக்ஸிஸ்ட் இருக்கக்கூடியதை ஸ்டேஷனரி பாயிண்ட்டுக்கு யூஸ் பண்ண மாட்டோம். சரியா? அதனால எல்லா கிரிட்டிக்கல் பாயிண்ட்டும் ஸ்டேஷனரி பாயிண்ட் ஆகாது. ஆனால் ஸ்டேஷனரி பாயிண்ட் அவ்வளவுமே கிரிட்டிக்கல் பாயிண்ட் ஆயிரும். கவனமாக பார்த்துக்கோங்க. அதுலேருந்து 1 மார்க் வரலாம். Let C be a critical number for f of x, then which of the following is incorrect அப்படின்னு கேட்டுக்கலாம். ரெண்டாவது பாயிண்ட் பாருங்க, நெகட்டிவ் டு பாசிட்டிவ் டு நெகட்டிவ். நெகட்டிவ் டு பாசிட்டிவ். சரியா? ஃபர்ஸ்ட் உள்ளது நெகட்டிவ் டு பாசிட்டிவ். நெகட்டிவ் டு பாசிட்டிவா இருந்தாச்சுன்னா என்ன கிடைக்குது? லோக்கல் மினிமம். இங்கே என்னதான் சொல்லியிருக்காங்க? லோக்கல் மினிமம் தான் சொல்லியிருக்காங்க. f dash of x changes from positive to negative. பாசிட்டிவ் டு நெகட்டிவ் சொல்லும்போது எனக்கு என்ன கிடைக்கும்? as a local maximum. அப்போ இது கரெக்ட் மாதிரி தான் தெரியுது. பட் நம்ம இங்கே தந்திருக்கக்கூடிய ஆப்ஷன் எடுத்து பார்த்தோம்னா, புக்கில் இருக்கக்கூடிய டெஃபினிஷனை பார்த்தோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அதில் கிளியராக என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. இங்கே அதே தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. என்ன வந்துடுது? f dash of x changes from negative to positive at c. இது ஒன்று தான் வித்தியாசம். இங்கே த்ரூ சின்னு கொடுத்துருக்காங்க, இங்கே அட் சின்னு கொடுத்துருக்காங்க. தென் f of x has a local minimum f of c. சரியா? அடுத்தது f dash of x changes from ரெண்டாவது ஆப்ஷன் பாசிட்டிவ் டு நெகட்டிவ் அட் சி. இங்கேயும் அதே மாதிரி தான் த்ரூ சி அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. சரி, இதே வார்த்தை தான் ரெண்டாவது ஆப்ஷன்லையும் இருக்குது. த்ரூ சின்னு தான் இருக்குது. இங்கே அட் சின்னு இருக்குது. அப்போ தென் f of x has a
லோக்கல் மேக்ஸிமம். அப்போ ரெண்டுமே கரெக்டாக தான் இருக்குது. ஒரே வித்தியாசம் என்ன அப்படின்னா புக்கில் அட் சீன்னு கொடுத்துருக்கு. நான் கவனித்து பாருங்கள், புக் எடுத்தானா பாருங்கள், அட் சீன்னு கொடுத்துருக்கு. பட் இங்கே கொடுத்துருக்கிறது என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்க, இங்கே ரெண்டுலேயுமே பாருங்கள் த்ரூ சி அப்படின்னு தான் கொடுத்துருக்குறான். சரியா, ஒரே வித்தியாசம் இதுதான். ஸோ ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல கவனமாக பாரு, இதில் அட் சி கொடுத்துருக்கு, இங்கே என்ன கொடுத்துருக்கு, த்ரூ சி கொடுத்துருக்கு. இந்த ஒன்றை வச்சு நம்ம என்ன செய்யலாம், இதை இன்கரெக்ட் அப்படின்னு டிசைட் பண்ணலாம். இதுவும் இன்கரெக்ட், இதுவும் இன்கரெக்ட். தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா எஃப் டபுள் டேஷ் ஆஃப் சி எக்ஸிஸ்ட், எஃப் டபுள் டேஷ் ஆஃப் சி சேஞ்சஸ் இட் சைன் த்ரூ சி கமா எஃப் ஆஃப் சி இஸ் ஏ பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன். எஃப் டபுள் டேஷ் ஆஃப் சி பாசிட்டிவ்லேருந்து எஃப் டபுள் டேஷ் ஆஃப் சி மாறும்போது என்ன ஆகும், கான்கேவ் அப்லேருந்து கான்கேவ் டவுனுக்கோ கான்கேவ் டவுன்லேருந்து கான்கேவ் அப்புக்கோ மாறும்போது இந்த பாயிண்ட் தான் என்னது, பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் படிச்சிருக்கோம். ஸோ இதுவும் இந்த டெஃபினிஷனில் பாருங்கள் கரெக்டாக இருக்குது. அதே வேர்டிங்ஸ் தான் இங்கேயும் இருக்குது பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, எஃப் டபுள் டேஷ் ஆஃப் சி எக்ஸிஸ்ட், அதே வார்த்தை தான் இருக்குது. அண்ட் எஃப் டபுள் டேஷ் ஆஃப் சி சேஞ்சஸ் சைன், சரியா, சேஞ்சஸ் சைன் when passing through C, passing through C, then the point C comma f of C is a point of inflection of the graph f of. அப்போ இதுவும் கரெக்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா நாலாவது பாயிண்ட்டும் சேம் தான். அதுக்கு அடுத்த பாயிண்ட் பாருங்க, எஃப் டபுள் டேஷ் ஆஃப் சி எக்ஸிஸ்ட் அட் த பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன், அட் த பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் தென் எஃப் டபுள் டேஷ் ஆஃப் சி இஸ் ஈக்குவல் டு 0. அதுவும் கரெக்ட் தான். அப்போ 1 2 3 4 நாலுமே கரெக்ட் மாதிரி தான் தெரியுது. பட் கொஸ்டின் வந்து எது இன்கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த புக்கில் கொடுத்துருக்கூடிய தியரம் 7.10 கொடுத்துக்கூடிய டெஃபினிஷன் படி இந்த அட்சிங்கிற வார்த்தையை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், அட் த பாயிண்ட், த்ரூ த பாயிண்ட், இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. அட் த பாயிண்ட்னா எக்ஸாக்ட் அந்த அந்த பாயிண்டில், த்ரூ த பாயிண்ட்னா அந்த பாயிண்டில் இருந்து அல்லது அந்த பாயிண்ட் வழியாக அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ அந்த ஒரு வார்த்தையை வச்சுட்டு நம்ம இந்த ரெண்டு ஆப்ஷனையும் தப்புன்னு முடிவு எடுத்துக்கலாம். ஸோ அப்போ என்ன வந்திருக்கு, செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர். பட் புக்கில் வந்து ஆல்னு போட்டிருக்காங்க, ஆல்னு போட்டிருக்கிறத நம்ம அக்செப்ட் பண்ண முடியாது. ஏன்னா கிளியராக தெரியுது புக்கில் உள்ள தியரம் 7.12 தான் தேர்ட் ஆப்ஷன் அண்டு ஃபோர்த் ஆப்ஷன். கொஞ்சம் கவனமாக பார்த்தீங்கன்னா நாலுமே கரெக்ட் மாதிரி தான் தெரியும். நமக்கு நாலுமே கரெக்டாக இருக்கிறதுக்கு எந்த நாலாவது ஆப்ஷனும் அப்படி இல்லை. ஸோ தானே நாலாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 1 2 அண்டு 4 அப்படின்னு தான் இருக்குது. சரிண்ணா 1 2 அண்டு 4 ஒன்லி. தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 1 ஒன்லி அப்படின்னு இருக்கு. எல்லாமே இன்கரெக்டாகவும் இல்லை. சரியா, எல்லாமும் இன்கரெக்டாகவும் இல்லை. அப்போ கவனமாக பார்த்துக்கோங்க. சரியா, சரி. ஸோ இப்போ நம்ம சூஸ் பண்ண வேண்டியது எத்தனாவது ஆப்ஷன், செகண்ட் ஆப்ஷன் தான் நம்ம சூஸ் பண்ண வேண்டியது. சரி தானே, ஏதாவது டவுட்னா டிஸ்கஸ் பண்ணுங்க. If C is a critical point, f dash of C is equal to 0. F double dash of C exists, which is incorrect அப்படிங்க கேட்டிருக்காங்க. நல்ல கவனமாக பார்த்துக்கோ, which is incorrect, எது தவறு. F has a relative maximum, நமக்கு நல்லா தெரியும். F double dash of C less than 0நாலே it attains relative maximum, greater than 0நாலே relative minimum தான். at C equal to 0னா no information regarding relative maximum, neither maximum nor minimum படிச்சிருப்போம். அப்போ இதுவும் கரெக்ட் தான். F has a relative maximum at C, F double dash of C greater than 0. ஸோ இதில் எது இன்கரெக்ட், ஃபோர்த்து மட்டும்தான். எனக்கு ரிலேட்டிவ் மேக்ஸிமம்னா F double dash of C லெஸ் தேன் 0ங்கிறது கரெக்டுன்னு சொல்லிட்டோம். இதுவும் கரெக்டு, இதுவும் கரெக்டு, இதுவும் கரெக்டு. அப்போ ஃபர்ஸ்ட் உள்ளது கரெக்ட்னா கண்டிப்பாக ஃபோர்த் உள்ளது தப்பாக தான் இருக்கணும். அப்போ நம்ம சூஸ் பண்ண வேண்டிய ஆப்ஷன் ஃபோர்த்து தான். சரியா, அசிம்டோட்ஸ். இப்போ இதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா சம்முமே அசிம்டோட்ஸை பற்றி தான் இருக்குது. அப்போ அசிம்டோட்ஸை பற்றி ஜஸ்ட் ரீகால் பண்ணிக்கிறேன். நமக்கு ரெண்டு டைப் ஆஃப் அசிம்டோட் இருக்குது. ஒன்று ஹரிசாண்டல் அசிம்டோட், இன்னும் வெர்டிகல் அசிம்டோட், இன்னொன்று ஸ்லாண்ட் அசிம்டோட்.
ஹரிசாண்டல் அசிம்டோட்னா என்ன அப்படின்னா, இப்போ எக்ஸ் ஆக்சிஸுக்கு பேரலா இருக்குது. இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்சிஸுக்கு பேரலா இருந்தாச்சு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அதுக்கு பேரு ஹரிசாண்டல் அசிம்டோட். மேபி கர்வ் இப்படி இருக்கலாம். அதே மாதிரி ஒய் ஆக்சிஸுக்கு பேரலா இருந்தாச்சு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அதுக்கு பேரு வெர்டிகல் அசிம்டோட். மேபி கர்வ் இப்படி இருக்கலாம். அசிம்டோட்னால என்னது? வாட் இஸ் அசிம்டோட்? அசிம்டோட் இஸ் ஏ டான்ஜென்ட். அசிம்டோட்டும் டான்ஜென்ட் தான். டான்ஜென்ட்னா என்ன பண்ணும்? ஏதோ ஒரு பாயிண்ட்டை டச் பண்ணும். இது வந்து என்ன செய்யாது? கர்வை வந்து இந்த லைன் டச் பண்ணாம போயிட்டே இருக்கும். எங்க தான் டச் பண்ணுமா? இன்ஃபினிட்டிங்கிற பாயிண்ட்ல தான் டச் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இட் இஸ் கால்ட் அசிம்டோட் அப்படின்னு சொல்றாங்க. தென் ஸ்லாண்ட் அசிம்டோட்னா என்ன அப்படிங்கிறது? ஸ்லாண்ட் அசிம்டோட்டுக்கு இன்னொரு பேர் என்ன? ஆப்ளிக்னு கொடுத்துருக்குறாங்க. ஸ்லாண்ட் அசிம்டோட்னா நெய்தர் parallel to x axis nor parallel to y axis. ரெண்டுமே பேரலா இல்லாம இப்போ இப்படி இருக்கலாம். சரியா? இந்த மாதிரி இருக்கலாம். மேபி கர்வ் வந்து என்ன செய்யலாம்? இந்த மாதிரி இருந்திருக்கலாம். சரியா? ஸோ எக்ஸ் ஆக்சிஸுக்கும் பேரலா இல்லாம ஒய் ஆக்சிஸுக்கும் பேரலா இல்லாம இருந்தால் அதுக்கு பேர் ஸ்லாண்ட் அசிம்டோட் அப்படின்னு பேர். ஹரிசாண்டல் அசிம்டோட் எப்படி கிடைக்கும் அப்படின்னா இது ரொம்ப முக்கியம். சரியா? ஸோ வெர்டிகல் அசிம்டோட் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸி. டினாமினேட்டர் ஈக்குவல் டு 0 போட்டாலே போகிறோம். டினாமினேட்டர் 0 போட்டாச்சுனால வெர்டிகல் அசிம்டோட் கிடச்சிரும். ஹரிசாண்டல் அசிம்டோட்டை பொறுத்தளவில் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ப்ளஸ் இன்ஃபினிட்டியும் போடணும், மைனஸ் இன்ஃபினிட்டியும் போட்டு உனக்கு ஒய்க்கு என்ன வேல்யூ கிடைக்குதோ அதுதான் என்னது? ஹரிசாண்டல் அசிம்டோட். எக்ஸுக்கு பதிலாக ப்ளஸ் இன்ஃபினிட்டியோ அல்லது மைனஸ் இன்ஃபினிட்டியோ போடும்போது உனக்கு ஒய்க்கு ஒரு வேல்யூ கிடைக்கும் இல்லையா? அதுதான் ஹரிசாண்டல் அசிம்டோட். ஸ்லாண்ட் அசிம்டோட்டுங்கிறது occurs when the polynomial in numerator is higher degree than the polynomial in denominator. நியூமரேட்டரில் உள்ள பாலினாமியலுக்கு டிகிரி வந்து ஜாஸ்தியாக இருந்து டினாமினேட்டரில் உள்ளது கம்மியாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி சிச்சுவேஷனில் நம்ம எதை யூஸ் பண்ணிக்கிறலாம்? அதை டிவைட் பண்ணி நமக்கு கிடைக்கக்கூடிய கோசியன்ட் தான். சரியா? Find the slant asymptote. You must divide the numerator by denominator using either long division method or synthetic method. அதை ரெண்டையும் டிவைட் பண்ணும்போது கோசியன்ட்ல என்ன கிடைக்குதோ, சரியா? கோசியன்ட்ல என்ன கிடைக்குதோ அதுதான் என்னது? ஸ்லாண்ட் அசிம்டோட் அப்படின்னு சொல்றோம். இந்த மூணையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹரிசாண்டல் அசிம்டோட் கண்டுபிடிக்கனாலே எக்ஸ் அல்லது எக்ஸுக்கு பதிலாக பிளஸ் ஆர் மைனஸ் இன்ஃபினிட்டி போடும்போது உனக்கு ஒய்க்கு என்ன வேல்யூ கிடைக்குதோ அதுதான் ஹரிசாண்டல் அசிம்டோட். வெர்டிகல் அசிம்டோட்னாலே டினாமினேட்டரை 0க்கு ஈக்குவேட் பண்ணிட்டா போகிறோம். அதுக்கப்புறம் ஸ்லாண்ட் அசிம்டோட்னா டிகிரி ஆஃப் நியூமரேட்டர் கிரேட்டர் தேன் டிகிரி ஆஃப் டினாமினேட்டராக இருக்கும்போது அதை டிவைட் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய கோசியன்ட்டை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? ஸ்லாண்ட் அசிம்டோட்னு சொல்கிறோம். ஸோ இதை ஞாபகம் வச்சுட்டு படபடப்படான்னு பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஒன், த வெர்டிகல் அசிம்டோட் என்ன சொல்லியிருந்தேன்? டினாமினேட்டரை 0க்கு ஈக்குவேட் பண்ண சொன்னேன். டினாமினேட்டரை 0க்கு ஈக்குவேட் பண்ணால் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் என்னது? கரெக்ட், வெர்டிகல் அசிம்டோட். சரி, எக்ஸ் ஈக்குவல் டு 0ங்கிறது என்ன? ஒய் ஆக்சிஸ். ஒய் ஆக்சிஸ் தான் இதை பொறுத்தளவில் வெர்டிகல் அசிம்டோட். 14th one, the horizontal asymptote. ஹரிசாண்டல் அசிம்டோட் அப்படின்னு சொல்லும் பொழுது இங்க என்ன வந்திருக்கு? அங்க வந்து என்ன வந்திருக்கு? வெர்டிகல் அசிம்டோட் வந்து x equal to 0, that is y axis. அப்போ அதே தான் இது. அப்போ இது ஹரிசாண்டல் அசிம்டோட் என்னவா இருக்கும்? x ஆக்சிஸா இருக்கும். x ஆக்சிஸோட ஈக்குவேஷன் என்ன? y equal to 0. அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து y equal to 0. இதில் நம்ம இன்ஃபினிட்டிலாம் போட வேண்டாம். போட்டாலுமே உனக்கு என்ன வந்துடுது? லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி போட, எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் எக்ஸ் போட்டேன்னா என்ன வரும்? லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 1/infinity. சரியா? ஈக்குவல் டு என்ன வந்துடுது? 0. தட் இஸ் ஒய் ஈக்குவல் டு என்ன வந்திருக்கு? 0. இன்ஃபினிட்டி போடும்போது 1/infinity போடும்போது என்ன வந்திருக்கு? எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன வந்திருக்கு? லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 1/x. அப்போ 1/infinity போட்டால் நமக்கு என்ன கிடைக்கும்? ஒய் ஈக்குவல் டு 0 தானே கிடைக்குது. நான் என்ன சொன்னேன்? எக்ஸுக்கு பதிலாக ப்ளஸ் இன்ஃபினிட்டி அல்லது மைனஸ் இன்ஃபினிட்டி போடும்போது ஒய்க்கு என்ன வேல்யூ கிடைக்குதோ அதான் ஹரிசாண்டல் அசிம்டோட். மறந்துடாத. அப்போ ஒய் ஈக்குவல் டு 0 தான் ஆன்சர். 15th one, the slant asymptote அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸ்லாண்ட் அசிம்டோட்னாலே ஜஸ்ட் இப்போ இதுக்கு டிகிரி வந்து
2. இதுக்கு டிகிரி வந்து 1 தான். அப்போ நியூமரேட்டர் டிகிரி ஆஃப் நியூமரேட்டர் கிரேட்டர் தேன் டிகிரி ஆஃப் டினாமினேட்டர். ஸோ டிவைட் பண்ணிக்கலாம். டிவைட் பண்ணிக்கிட்டிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6x ப்ளஸ் 7 எக்ஸ் ப்ளஸ் 5ஆல் டிவைட் பண்ணும். நல்லா தெரியும், எக்ஸ் ஸ்கொயரை எக்ஸால் டிவைட் பண்ணிட்டோம்னா எக்ஸு, அதை அப்படியே இங்கே ப்ராடக்ட் பண்ணுவோம் இல்லையா, லாங் டிவிஷனில் எக்ஸு கூட ப்ராடக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா என்ன வந்துடுது, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 5x. ஸோ இதை மைனஸ் பண்ணு, மைனஸ் மைனஸ், அப்போ என்ன ஆயிரும், மைனஸ் 11x ப்ளஸ் 7. ஸோ திருப்பி எகைன் டிவைட் பண்ணு, மைனஸ் 11x பை எக்ஸ் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸ் மைனஸ் 11. அப்போ பார்த்தோன்னே தெரிஞ்சிருது y is equal to x minus 11 அப்படிங்கிறது தான் என்னது, ஸ்லாண்ட் அசிம்டோட். சரியா, y equal to x minus 11. கோசியனில் என்ன இருக்குதுன்னு தானே பார்க்க சொல்லியிருந்தேன். கோசியனில் என்ன வந்திருக்குது, இதுதான் கோசியனில் உள்ளது. அப்போ எக்ஸ் மைனஸ் 11ங்கிறது y equal to x minus 11ங்கிறது ஸ்லாண்ட் அசிம்டோட். வெரி சிம்பிள் தான். 16th one, vertical asymptote. Vertical asymptoteனால என்ன சொல்லியிருந்தேன், டினாமினேட்டர் 0க்கு கேட் பண்ண சொன்னேன். x square minus 16 is equal to 0. Then x square equal to 16. Then x is equal to plus or minus 4. அப்போ fourth option தான் correct. x is equal to plus or minus 4ங்கிறது தான் right answer. சரியா, அடுத்தது horizontal asymptote. Again horizontal asymptoteனாலே நம்ம என்ன செய்யணும், லிமிட் x tends to infinity போடணும்னு சொல்லியிருந்தேன். அப்போ என்ன பண்ணிக்கலாம், 2x ஸ்கொயர் மைனஸ் 8 டிவைடட் பை ஒய் ஈக்குவல் டுனே போட்டுக்கோ. அப்போ என்ன வந்திருக்கு, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6. அப்போ ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி. இதுலேருந்து எக்ஸ் ஸ்கொயரை காமனாக எடுத்துக்கப்போ, எக்ஸ் ஸ்கொயரை காமனாக எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன வந்துடுது, 2 மைனஸ் 8 பை எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயரை காமனாக எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 மைனஸ் 6 பை எக்ஸ் ஸ்கொயர். இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா ஜஸ்ட்டு இந்த ரெண்டையும் கட் பண்ணிக்கோ, எக்ஸ் ஸ்கொயர் கட் பண்ணிக்கோ. இப்போ லிமிட் அப்ளை பண்ணுப்பா. லிமிட் அப்ளை பண்ணியாச்சுன்னா என்ன வந்துடுது, ஸோ 2 மைனஸ் எனி நம்பர் பை இன்ஃபினிட்டி இல்லை 8 பை இன்ஃபினிட்டின்னு வருது. இங்கே 1 மைனஸ் 6 பை இன்ஃபினிட்டி ஈக்குவல் டு ஆன்சர் வந்திருக்கு 2. ஸோ ஃபைனலி வி கெட் ஒய் இஸ் ஈக்குவல் டு 2. அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு 2 தான் கரெக்டான ஆன்சர். சரியா, வெரி சிம்பிள் தான். ஹரிசாண்டல் அசிம்டோட்னாலே x tends to infinity, plus infinity or minus infinity போட்டு செக் பண்ண வேண்டியதான். அடுத்தது vertical asymptote. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி denominator equal to 0 அப்படின்னு போட்டுக்கலாம். denominator 0னா என்ன வந்திருக்கு, x square minus 1 is equal to 0, then x square equal to 1, then x is equal to plus or minus 1. x is equal to plus or minus 1னா first option தான் correct answer. ஹரிசாண்டல் அசிம்டோட் இதுவும் சேம் தான். லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி. என்ன வந்திருக்கு, எக்ஸ் ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1. இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா ஒய் ஈக்குவல் டுனே போட்டுக்கோம். லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி. என்ன வந்திருக்கு, எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு 1 மைனஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இப்போ என்ன ஆயிடுதுன்னா ஜஸ்ட்டு இந்த ரெண்டையும் கேன்சல் பண்ணிக்கோங்க. இப்போ லிமிட் அப்ளை பண்ணு. லிமிட் அப்ளை பண்ணியாச்சுன்னு வந்திருக்கு, y is equal to 1 by 1 minus 1 by infinity equal to 1. அப்போ y equal to 1ங்கிறது தான் ரைட் ஆன்சர். 19th ஒன்றுக்கு vertical asymptote y equal to 1. the vertical asymptote சரியா, 19th ஒன்றுக்கு horizontal asymptote அதான் y equal to 1. ஸோ 20th one, the vertical asymptote, denominator equal to 0. x plus 1 is equal to 0, then x is equal to minus 1. அப்போ 20th ஒன்றுக்கு ஆன்சர் x is equal to minus 1. அதே மாதிரி தான் again slant asymptote. slant asymptote சொல்லும்போது என்ன சொல்லியிருந்தோம், எக்ஸ் ஸ்கொயரை டினாமினேட்டர் எக்ஸ் ப்ளஸ் 1ஆல் டிவைட் பண்ணும். அப்போ எக்ஸ் ஸ்கொயரை எக்ஸால் டிவைட் பண்ணியாச்சுன்னா எக்ஸ், again உள்ள ப்ராடக்ட் பண்ணு, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் பண்ணியாச்சுன்னா என்ன வந்திருக்கு, மைனஸ் எக்ஸ். எகைன் டிவைட் பண்ணு, மைனஸ் எக்ஸ் பை எக்ஸ். சரிண்ணா, அப்போ ஈக்குவல் டு மைனஸ் 1. அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 1. சரியா, 21க்கு ஆன்சர் ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 1ங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். vertical asymptote.
இப்போ இதை வந்து ஜீரோக்கு டினாமினேட்டர் ஜீரோக்கு இக்குவேட் பண்ணணும். அப்போ ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் டூ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு போட்டாலுமே எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் டூ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ இதுக்கு எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் மைனஸ் டூ போட்டோம் அப்படின்னு தெரியாதுன்னா என்ன வந்துடும், இமேஜினரி நம்பர் வந்துடும். அதனால அதை அக்செப்ட் பண்ண முடியாது. அப்போ இது டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு போட்டு முடிச்சிடலாம். 22க்கு ஆன்சர் வந்து டஸ் நாட் எக்ஸிஸ்ட். 23 again horizontal asymptote. Horizontal asymptoteக்கு அதே மாதிரி. So limit x tends to infinity 3x divided by root of x square plus 2. So இதில் என்ன பண்ணிருன்னா y equal to என்ன வந்துருது, limit x tends to infinity 3x divided by இதில் இருந்து என்ன பண்ணிடு, எக்ஸ் ஸ்கொயரை வெளியெடு. எக்ஸ் ஸ்கொயரை வெளியெடுத்தா என்ன ஆகும், 1 plus 2 by x square. So limit x tends to infinity என்ன வந்துருது, 3x divided by x into root of 1 plus 2 by x square. இப்போ என்ன பண்ணிடுனா இந்த எக்ஸையும் எக்ஸையும் கேன்சல் பண்ணிடு. கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா என்ன வந்துருது, லிமிட் x tends to infinity 3 by root of 1 plus 2 by x square equal to 3 by root of 1 plus infinity 0 equal to y equal to 3. y equal to 3. இங்க plus or minus 3 இருக்கு. ஏன் plus or minus 3 இருக்குன்னா square root of இருக்கு பாத்தீங்களா, கீழே plus square root of 1 இருக்கிறதுனால என்ன வந்துருது, plus or minus 3. அவ்வளவுதான். y equal to plus or minus 3 plus 3 minus 3 plus or minus 3 இப்படி கேட்டிருந்தா கூட நீ எதான் சூஸ் பண்ணணும், plus or minus 3 தான் சூஸ் பண்ணணும். The vertical asymptote. Vertical asymptote என்ன பண்ணிடலாம், denominator equal to 0. இந்த denominator கேன்சல் ஆகுதான்னு செக் பண்ணிக்கிறோம். மேபி denominator என்ன ஆகிடலாம், கேன்சல் ஆகிடலாம். இங்கே கேன்சல் ஆகாது. x plus 3 is equal to 0. Then x is equal to minus 3. x is equal to minus 3ங்கிறது தான் vertical asymptote. Slant asymptote. அப்போ டிவைட் பண்ணிடுவோம். x square minus 6x minus 1. இதை x plus 3 ஆல டிவைட் பண்ணுறோம். ஸோ x square by x டிவைட் பண்ண x, இது உள்ள ப்ராடக்ட் பண்ண x square plus 3x. இப்போ என்ன பண்ணிக்கலாம்னு பாரு, இது மைனஸ் மைனஸ். அப்போ என்ன வந்திருக்கு, மைனஸ் 9x. மைனஸ் 9x டிவைடட் பை x. x x கேன்சல் ஆயிடும், x minus 9. அப்போ y is equal to x minus 9 அப்படிங்கிறது தான் slant asymptote. 25th ஆன்சர் ஃபர்ஸ்ட் சாய்ஸ். சரியா? அடுத்தது again vertical asymptote தான் கேட்டிருக்காங்க. vertical asymptoteனாலே என்ன பண்ணிட வேண்டியதான், டினாமினேட்டரை ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ 3x minus 6 is equal to 0. So x is equal to 6 by 3. Then x is equal to 2ங்கிறது vertical asymptote. ஸோ அதுவும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான். கொஸ்டின் நம்பர் 27. The slant asymptote of f of x is equal to கேட்டிருக்கிறாங்க. அப்போ slant asymptoteனாலே அதை டிவைட் பண்ணிட வேண்டியதான். இப்போ என்ன பண்ணிக்கலாம், x ஸ்கொயர் plus 6x minus 4 அதை எதால டிவைட் பண்ணுறோம், 3x minus 6 ஆல டிவைட் பண்ணுறோம். ஸோ x ஸ்கொயர் டிவைடட் பை 3x இல்லையா, x ஸ்கொயர் பை டிவைடட் பை 3x போட்டோம் அப்படின்னா ரெண்டு கேன்சல் ஆயாச்சுன்னா இங்கே என்ன வந்துடுது, x by 3 வந்துடுது. அந்த x by 3 ஆல ப்ராடக்ட் பண்ணுவோம். x by 3 into 3x minus 6 போட்டோம் அப்படின்னா 3 3 கேன்சல் ஆகுது. ஸோ x ஸ்கொயர் மைனஸ் 6x. சரியா? ஸோ x ஸ்கொயர் மைனஸ் 2x, 3 ஆல கேன்சல் ஆகும்போது 2x வந்துடுது. ஸோ x ஸ்கொயர் மைனஸ் 2x. ஸோ இதை மைனஸ் பண்ணியாச்சுன்னா ப்ளஸ் என்ன வந்திருக்கு, 8x minus 4. எகெயின் 8xஐ 3x ஆல டிவைட் பண்ணியாச்சுன்னா ரெண்டும் கேன்சல் ஆனால் என்ன வந்துடுது, ப்ளஸ் 8 by 3. ஸோ எகெயின் இந்த 8 by 3 ஆல ப்ராடக்ட் பண்ணும். 3x minus 6 8 by 3 ஆல ப்ராடக்ட் பண்ணிட்டோன்னா என்ன வந்திருக்கு, 8x மைனஸ் என்ன வந்திருக்கு, 2 கேன்சல் பண்ணியிருப்போம், மைனஸ் 16. சரியா? ஸோ அது தேவையில்லை, நமக்கு ஆன்சர் வந்துருச்சு.
x is equal to y equal to x by 3 plus 8 by 3. x by 3 plus 8 by 3ங்கிறது செகண்ட் ஆப்ஷன். அவ்வளோதான். வெரி சிம்பிள். சரியா? வெரி வெரி சிம்பிள் தான். ஸ்லாண்ட் அசிம்டோட்னாலே நியூமரேட்டரோட டிகிரி டினாமினேட்டரோட டிகிரியோட ஜாஸ்தியாக இருக்கும். அப்படி இருந்தாலே இந்த லாங் டிவிஷன் மெத்தட் ஆர் சிந்தட்டிக் டிவிஷன் மெத்தடை யூஸ் பண்ணிட்டு வரக்கூடிய கோசியண்டோ தான் ஒய் ஈக்குவல்ட்டுன்னு போட்டு ஈக்குவேஷன் கொடுத்துட வேண்டியதான். வெரி சிம்பிள் தான். கவனமாக ஒர்க் அவுட் பண்ணுங்க.